ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ். என்ன இப்படிலாம் போஸ்ட் கொடுத்துட்ருக்கா என் பொண்ணுன்னு பார்க்குறீங்களா? ஒரு ஃபங்க்ஷன் தாங்க கிளம்பியிருக்கோம். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம பெங்களூரில் வந்து எல்லோரும் ரிசப்ஷனுக்கு போகிறது தான் வழக்கம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அதுக்கு தான் பாப்பா கிளம்பிட்டாங்க, தம்பி அஸ்வினும் கிளம்பிட்டான். நம்ம ஏதோ ஒரு மேக்கப்பில் கிளம்பியாச்சு. டிப் டாப்பாக கிளம்புனது என் ஹஸ்பண்ட் தாங்க, என் வீட்டுக்காரர், எங்கள் மாமா கிளம்பியாச்சு. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி நகர் செகண்ட் மெயின் ரோடில் இருக்கக்கூடிய அசோகா கன்வென்ஷன் ஹால் தாங்க. என்ட்ரு ஆயிடுச்சு. என்ட்ரில் ஒரு கணேஷா வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து வெல்கம் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு வாட்டர் மிலான் ஜூஸ் கொடுத்தாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு உள்ளே அப்படியே போனால் தோரணத்துலேயே அலங்காரம் பண்ணி செம்மையாக இருந்துச்சுங்க அந்த கன்வென்ஷன் ஹாலே. ஆனால் அந்த மொய் கொடுக்குறதுக்கு லைன் க்யூவை பார்த்திங்கன்னா ரேஷன் கூட க்யூவை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு செல்ஃபியை போட்டுருவோன்னு சொல்லி செல்ஃபி எடுக்க ஆரம்பித்தா ஹார்ட் சிம்பிள் கொடுக்கலான்னு சொல்லி நானும் என் பையனும் பண்ணேன். அப்புறமா என் பொண்ணு வந்து இங்கே கூட ஜாயின்டாக அப்படியே கொஞ்சம் செல்ஃபியும் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பார்த்தா திடீர்னு அந்த டிவியில் ப்ளே ஆகிட்டு இருந்ததில் எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களும் வந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணுங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல அதுவும் கேப்சர் பண்ணார். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மொய் லைனில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம எவ்வளவோ வீடியோஸ் போடுறோம், யாருமே பார்க்க மாட்டேறீங்க. தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நமக்கு சோறு தான் முக்கியம். எப்போ மொய்யை கொடுத்துட்டு சோறு சாப்பிட போகலான்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளும் மேலே ஏறியாச்சு, அவங்களுக்கு விஷ் பண்ணியாச்சு, ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. அப்புறம் கீழே இறங்கி வந்தால் என் பையனோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா சோறு தான் முக்கியம்னு சொல்லி என்ட்ராயாச்சு. வாழையில் விரிச்சாங்க, தண்ணி கேன் வச்சாங்க, கப்பு ஸ்பூன் கொடுத்தாங்க, பாயாசங்க, மில்க் ஸ்வீட் ஒன்று, அப்புறமா ஒரு ஜெல்லி ஸ்வீட்டு, அப்புறமா பொரியல் 3, அப்பளம். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா தோசை, அதுக்கு சட்னி, வெஜிடபிள் பலாவு, அதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா, நான், அதுக்கு ஒரு கிரேவி, இப்படி வெரைட்டியாக நமக்கு ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், தயிர்னு வச்சுருந்தாங்க. வெளியில் அப்படியே வந்தாங்கன்னா ஐஸ்கிரீமு, பீடான்னு நமக்கு பிடிச்சதாச்சே. அதை வந்து ஐஸ்கிரீமை என் பசங்க எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நானுமே சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு பீடா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 1க்கு 2 தடவை வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு டைம் சாப்பிட்டுட்டு இன்னொரு டைமே போய் வாங்கிட்டு வர போயிட்டேன். என் பொண்ணு அந்த ஐஸ்கிரீமை எடுத்துகிட்டு பண்ண அலப்பறை இருக்கே, அப்படி ஓட இப்படி ஓடன்ட்டு பயங்கரமாக ஓடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் போன அந்த மேரேஜ் ரிசப்ஷன்லலாம் எப்படிப்பட்ட மெனுலாம் இருந்திருக்கு, அந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மெனு சூப்பராகவே பிடிச்சிருந்துச்சு. அந்த நாளே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகேங்களா? நீங்கள் தேங்க்யூ.